வணக்கம் நண்பர்களே, அன்புடன் நான் உங்கள் ராகவிஸ்வா. மெக்சிகோவிலிருந்து கொரில்லா முறையான தாக்குதலுக்கு தயாராக இருந்தாங்க புரட்சி படையினர். இந்த முறை புரட்சி படையுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் நாடு அடிமைப்பட்டு கிடக்கோ அதெல்லாம் என் தாய் நாடு, அந்த நாட்டின் விடுதலைக்காக நான் வந்து போராடுவேன் அப்படின்னு சொன்ன சேக்குவாரா அவங்க புரட்சி படையில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தென் அமெரிக்காவை சேர்ந்த சில புரட்சியாளர்களும் புரட்சி படையில் சேர்ந்து இருந்தாங்க. இந்த முறை மக்களோடு மக்கள் இருந்து தாக்குதல் நடத்தப்படும். அதற்காக கியூபாவில் இருந்த மக்கள் தயார் செய்யப்பட்டு தயார் நிலையில் இருந்தாங்க. கொரில்லா முறையிலான தாக்குதல் என்பது எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பாராத இடத்துலேருந்து மறைஞ்சிருந்து தாக்குதல் நடத்துறது தான் கொரில்லா முறையிலான தாக்குதல். மெக்சிகோவிலிருந்து கியூபா செல்வதற்கு கிரான்மா என்ற ஒரு படகு விலைக்கு வாங்கப்பட்டு அந்த படகுல புரட்சியாளர்கள் பயணம் செஞ்சாங்க. வெறும் 30 பேர் மட்டுமே பயணம் செய்யக்கூடிய அந்த படகுல 81 புரட்சியாளர்கள் பயணம் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயுத மூட்டைகள் இருந்தன, உணவு மூட்டைகளும் இருந்தன. இதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது மாதிரி அந்த கிரான்மா படகு பயணம் செஞ்சு சியாரா மேஸ்ட்ரா மலைப்பகுதியில் இறக்கி விட்டது. புரட்சியாளர்கள் வாரதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட இராணுவ வீரர்கள் தாக்குதல் நடத்தினாங்க. அவங்க தாக்குதலிருந்து தப்பி ஓடிய புரட்சியாளர்கள் மலைப்பகுதி வழியாகவும் கரும்பு காட்டு வழியாகவும் பயணம் செஞ்சாங்க. ஆயுத தளத்தை குறி வச்சு புரட்சியாளர்கள் தாக்குதல் நடத்தினாங்க. லாப்லேட்டா ஆயுத தளத்தை கைப்பற்றுறதுக்கு குறுகிய நேரமே எடுத்துக்கிட்டாங்க புரட்சியாளர்கள். புரட்சியாளர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அது. சேக்குவாரா அவங்க ஒரு பக்கம் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க சிறப்பாக. லால் காஸ்ட்ரோ அவங்க ஒரு புறம் சிறப்பாக தன்னுடைய தாக்குதலை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. பிடல் காஸ்ட்ரோ அவங்க தாக்குதல் நடத்தி முன்னேறி போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கியூபாவில் இருந்த பல இயக்கங்கள் ஆதரவு தெரிவித்தாங்க, மக்களும் ஆதரவு தெரிவித்தாங்க. ஒரு நகரமாக கைப்பற்றி முன்னேறினாங்க பிடல் காஸ்ட்ரோ அவங்க. இராணுவ வீரர்களும் புரட்சி படையில் சேர்ந்து பயணிக்க ஆரம்பித்தாங்க. நம்ம கையில் புற்றுநோய் வந்துட்டால் கையே வெட்டி எடுக்கிறோம்ல, அது மாதிரி தான் சில நேரம் நம்ம நாட்டில் விசைச்செடிகள் களையாக முளைக்கும் போது அதை வெட்டி எடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தான். அதை தான் கியூபாவில் பிடல் காஸ்ட்ரோ அவங்களும் சேக்குவாரா அவங்களும் அப்போவே செஞ்சாங்க.